அக்னியை கடந்து வந்தாங்கல்ல, ஒரு சேதமும் எங்களுக்கு இல்லைப்பா அப்படின்ற பாடலை பாடி தேவன் நீங்க கடந்து வந்த சோதனை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இது ஒரு ஜெபமாக, எத்தனையோ சூழ்நிலைகள் நீங்க கடந்து வந்திருப்பீங்க, அதை நினைத்து இந்த பாடலை பாடி, பா உங்க கிருபைதான்ப்பா, உங்க கிருபை இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் இந்த பிரச்சனையை, இந்த அக்னி, இந்த தண்ணீரை நாங்கள் கடந்து வந்திருக்க முடியாது என்று நம்ம பாடுவோம். ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. தண்ணீர் அக்கினியில் கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போக கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர், யோசனையால் செம்மையான பாதை, செம்மையான பாதை எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். ஆமென். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். ஆமென். இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை எங்கள் ஆயுள் உள்ளவரை, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். Yes Lord. எங்கள் ஆயுள் உள்ளவரை எல்லா உற்சாகமாய் சொல்லுவோமா? நாமத்தை உயர்த்துவோம். எங்கள் தெய்வன் நீ, எங்கள் தெய்வன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் திரும்பி சொல்லுவோமா? எங்கள் தெய்வன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பலவித சோதனையால் உடவிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். ஓ, புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா, உடவிடப்பட்டோமையா. ஆமென். எங்களை பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எல்லா தலையில கையொப்பமா. ஓ, எங்கள் தலையை அபிஷேகம் செய்தீரே, அபிஷேகம் செய்தீர். எஸ் லார்ட், அந்த அபிஷேகம் மத்தியில் இருக்கிறது. ஆமென். ஓஹோ, திரும்பி சொல்லுமா? எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீர். எங்கள் தலையை அபிஷேகம் தலைமலை இருக்கிறது. ஆமென். எங்கள் தெய்வன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர்.
நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை. எஸ் லார்ட், தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள். திருப்பி சொல்லுவோமா? எங்கள் தேவன். எல்லாம் எழுந்து நின்று சொல்லுவோமா? ஆமென். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை. எங்கள் தெய்வன், தெய்வன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை. எங்கள் தெய்வன், எங்கள் தெய்வன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண். பலவித சோதனையால், பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். ஆமென். ஓஹோ, இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனை, பலவித சோதனையா எங்களை புடமிட்டீரே, புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம், இருதயம் தந்து. ஓ, எங்கள் தலையை, எங்கள் தலையை பாதுகாக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களை நடத்துகிறது, இம்மட்டும் நடத்துகிறது. திருப்பி சொல்லுவோமா? எங்கள் தலையை அந்த அபிஷேகம். ஓ, உங்கள் தலையை எண்ணெயால் எங்கள் தலையை, எங்கள் தலையை ஓ, அபிஷேகம் எங்கள் தலையை, எங்கள் தலையை ஓ, எங்கள் தெய்வன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா. எஸ் லார்ட், எங்கள் போற்றி நம்முடைய கண்மலை அவரே. ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தெய்வன், தேவன் நீர், எங்கள் ராஜா. எஸ் லார்ட், எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தெய்வன். ஆமென். ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். சொல்லுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், செய்தமொன்றும் செய்தமொன்றும் நாங்கள் மூழ்கி போகல ஆண்டவரே. அக்கினியில் நடந்து வந்தோம், இம்மட்டுமே நடக்க செய்தீரே. ஓ, ஒரு சேதமும் இல்லாமல் அந்த கிருபை நினைத்து, அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோமா? உங்க கிருபைகளை விட்டு விலகலையே, கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலை. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும். திருப்பி சொல்லுவோமா? உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை விட்டு விலகலை. ஆமென், ஆமென், ஆமென். உங்க கிருபை எங்களை விட்டு. எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து விட்டு என்று சொல்லுவோமா? எங்கள் தலையை அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் வாசிகளை பேசி அபிஷேகம் எங்கள் தலையை அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும். அந்த அபிஷேகம் நுகர்த்தலை முடிக்கட்டும். ஓ, அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும். எங்கள் தலையை ஓ, எல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வீரா? பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive in the name of Jesus. ஆமென், ஆமென். என்னையினால் அபிஷேகம், அபிஷேகம் செய்து விட்டீர் ஆண்டவரே. எங்கள் தலையை, எங்கள் தலையை என்னையினால். ஓ, அபிஷேகம். எங்கள் தெய்வன் நீர், ஓ, எங்கள் தெய்வன் நீர். எல்லாம் சொல்லுவோம். எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி அருமையான
தேவதாசன் மூலமாக இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே இவர்களுடைய இருதயம் திறக்கப்படத்தக்கதாய், இவர்களுடைய கண்கள் திறக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் நீர் பேசும் தெய்வம் அல்லவா, நீர் இப்பொழுது பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை தந்து உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தர் நீர் இவர்களோடு கூட இடைப்படும். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் வரவேற்கலாமா? அவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க செய்த தேவனை நன்றியோடு துதிக்கின்றேன். என் அன்போடு அழைத்த அந்த போதகருக்கு, சபையாருக்கு நன்றினை தெரிவிக்கின்றேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன்னை விருத்தியடைய பண்ணுவார். இந்த வசனத்தில் 3 ப்ராமிஸை கர்த்தர் சொல்றார். உனக்கு தயை செய்து, உனக்கு இறங்கி, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கணும். ஆண்டவருடைய தயவு நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய தயவு இருந்தால் நாம் பல காரியங்களை சாதிக்க முடியும். ஆண்டவராகிய தெய்வம் பல சந்தர்ப்பங்களிலே அந்த ஃபேவரை நமக்கு தருகிறார். 2வது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. 3வது அவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த வருஷ கடைசியில் இது ஒரு சுத்திகரிப்பு நாட்களுக்கான கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற தருணத்தில் நாம் விருத்தி அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத, இதில் நிறைய காரியங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தொட்டு நான் பேசிட்டு நிறைவு செய்கிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், இந்த சின்ன கூட்டத்தில் வாலிபர்கள் நிறைய தலைகள் தெரிகிறதுனால எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். நான் ஃபியூச்சர் நல்ல நிலைக்கு வரணும், உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கிறது நல்லது. குறிப்பாக ஒரு உயர்ந்த லட்சியத்தை தனக்கு முன்னே வைத்து பயணப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே அந்த இலக்கை அடைய முடியும். பைபிள் சொல்லக்கூடிய அந்த அந்த வழியில நாம் செல்கிற போது ஆண்டவர் நாம் நினைச்சு பார்த்திராத மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. சமீப நாட்களில் ஒரு அருமையான தங்கை சோஷியல் மீடியாவில் எல்லா பகுதிகளிலும், எல்லா சோஷியல் மீடியாவில் இடம்பெற்றால். பேர் ஜெமிமா. இல்லை, அந்த பொதுவாகவே கிரிக்கெட்னு சொன்னால் ஆண்கள் விளையாடுற கிரிக்கெட்டை தான் பார்ப்பாங்க. பெண்களை யாரும் என்ன செய்யறதில்லை, பார்க்கறது என்னமோ அந்த பிள்ளைகள் தட்டிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு மேலோட்டம் போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு மகள் தேவன் வைத்திருந்த விசுவாசத்தை ஒரே நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாள். ஒரே நாளில் உலகமெங்கிலும் பிரபலமாகிடுச்சு அந்த பொண்ணு. முன்னாடிலாம் ஜெமிமான்னு நம்ம தேடணும், ஜேஇன்னு போட்டால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜெமிமா காமிக்கும் கூகுளில். இப்போ ஜேஇஎம்னு அடித்தா எந்த பொண்ணு தான் வருது? இந்த பொண்ணு தான் வருது. அவ்வளோ பேர் தேடுறான், யாரா அந்த பொடி புள்ள திடீர்னு வந்தா ஒரே நாள் பிரபலம் ஆயிட்டார். அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்காக கர்த்தருக்குள்ள ஆராதனைகள் மற்ற காரியங்கள், சின்ன வயதிலிருந்து தேவனுக்காக வளர்கிற பிள்ளை. இன்னைக்கும் வேதம் காட்டுகிற வழியில பிரபலமாய் பேசப்படுகிற பிள்ளைகளுக்கு வாலிப வயதிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். ஸோ எல்லாருடைய மனசுலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நிறைய பிள்ளைகளுடைய மனசுல நான் என்னுடைய ஃபியூச்சர் இந்த மாதிரி இருக்கணும், நான் ஒரு நல்ல நிலைக்கு உயரணும் அப்படின்ற ஆசை, அந்த விருப்பம் எல்லாருடைய மனசில் இருக்குது. அந்த விருப்பத்தை தேவன் தான் நமக்கு தருகிறார். அந்த விருப்பத்தை ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்தி நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த குறிப்பிட்ட வசனத்தின்படி இங்கு இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்கு,
உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். உங்களுடைய ஞானத்தில் ஒரு விருத்தி உண்டாகும், உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு விருத்தி உண்டாகும், உங்களுடைய சமாதானத்தில் ஒரு விருத்தி உண்டாகும், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விருத்தி உண்டாகும், உங்களுடைய சுகத்தில் ஒரு விருத்தி உண்டாகும். நாளுக்கு நாள் நீங்கள் சுகம் அடைவீர்கள், பலகீனங்கள் எல்லாம் மாறும், எல்லாத்துலேயும் ஒரு விருத்தியை கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனத்தில் 3 blessings இருக்குது. 3ஐயும் பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் அந்த கடைசி வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதில் இந்த வசனம் துவக்கும் போது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு. தேவன் நம்மேல் கோபப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும், ஆண்டவர் நம்ம மூலமாக சந்தோஷப்படணும், நம்ம மூலமாக கர்த்தரை மகிமைப்படணும். ஆகவே அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அருமையான தந்தை நல்ல பாடலை பாடினார்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக. 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை மையப்படுத்திய பாடல் அது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அந்த வசனம் 143:10 சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். அப்படிதான் சொல்லுது இல்லையா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு இன்னும் கூட ஒரு சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடுகிறான். சாப்டர் 19 என்று நினைக்கிறேன், 19:14 ஐ திங்க், என்னுடைய ஞாபகத்தி சரியா இருந்தால் 19ஆம் அதிகாரத்தின் 14வது வாக்கு. எஸ், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாதையில நாம் செல்லும்போது அவர் நம்மேல் கோபப்பட மாட்டார். ஆண்டவர் நம்மேல் கோபம் கொள்ளாதபடி, அவர் நம்மேல் எரிச்சல் அடையாதபடி நாம் எப்போதும் ஒரு நல்ல தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாதையை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா? அதை யோசித்து பார்க்கணும். என்னுடைய ஜீவிதத்தை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாரா? என்னுடைய பேச்சு, என்னுடைய உடை, நடை, பாவனை இவைகள் தேவனுக்கு பிரியமுண்டாகும்படி இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். அவரை எரிச்சல் ஊட்டும்படி நம்முடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. எப்போதும் நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பதற்கு, நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு, அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கிறார். பிதாவானவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏன் ஆண்டவர் கூடவே இருக்கிறார்னு சொன்னா, நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் போது, நாம் அவருக்கு இஷ்டமானதை செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகுவதில்லை. பாருங்க, தேவ ஜனத்தோடு கூட அவர் இருந்தார். வனாந்திரத்திலே மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு தேவன் அவர் வழி நடத்தினார். அவருடைய பரிசுத்த பிரசன்ன வழி நடத்தியது. ஆகவே அவர்கள் அந்த தேசத்திற்குள் போகும்போது கடவுள் கொடுக்கிற வார்த்தை இது. வனாந்திரத்திலே அவர்கள் குறையில்லாமல் ஆண்டவர் நடத்தினார். நீங்க இப்போ உங்க சொந்த தேசத்துக்கு போறீங்க. அந்த சொந்த தேசத்துல கால் வச்ச உடனே அந்த தேசத்துல விருத்தி அடையணும், நீங்கள் நாளுக்கு நாள் பெருகணும்னு சொன்னா நான் சொல்றத கவனிங்கன்னு சொல்றாரு. இந்த கோபம், அவர் கோபப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்துக்கு மேல 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மக்களை மிகவும் நேசித்தார். அந்த மக்களுக்குள்ளே முரட்டாட்டம் உள்ள மக்கள் இருந்தார்கள், அவரை கோபப்படுத்தியவர்கள் இருந்தார்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள் இருந்தார்கள், அவரெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். என்ற போதிலும் தேவன் தம்மை விடுவித்த ஜனத்தின் மேல் மிகவும் அவர் பிரியமுள்ளவராக இருந்தார். வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய பாதரட்சைகள் பழசா போகல, அவருடைய வஸ்திரங்கள் பழதாய் போகவில்லை. ரொம்ப அழகாய் நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பம் அவர்களை நடத்தியது, இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களை நடத்தியது. ஒரு பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது, லிரிக்ஸ் ஞாபகம் இல்லை, முடிஞ்ச நான் பாடுறேன். அந்த ராகம் கூட அவர் பாடினது போல இருக்கான்னு தெரியல. நான் ஒரு பாடகன் அல்ல, ஆனால் ஆசைக்கு பாடுகிறது நான். பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வை குறித்து அந்த பாடல்.
செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவனீரே யெகோவா தேவன். கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தவனீரே யெகோவா தேவன். சேர்ந்து சொல்லலாமா? செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவனீரே யெகோவா தேவன். கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தவனீரே யெகோவா தேவன். உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. உம் நாமம் அற்புதம், உம் நாமம் அதிசயம், உம் நாமம் மகத்துவமே. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா. வானத்தின் மன்னாவாய் ஜனங்களை போஷித்தவனீரே யெகோவா தேவன். பாதை நேரத்தில் வைத்தியம் செய்தவனீரே யெகோவா தேவன். வானத்தின் மன்னாவாய் ஜனங்களை போஷித்தவனீரே யெகோவா தேவன். வாதை நேரத்தில் வைத்தியம் செய்தவனீரே யெகோவா தேவன். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், பலத்த பாதுகாப்பு நீ. பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், பலத்த பாதுகாப்பு நீ. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா ஷலோம், யெகோவா யெகோவா ஷம்மா. எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவனீரே யெகோவா தேவன். அடிமை நுகத்தை முறித்து எறிந்தவனீரே யெகோவா தேவன். எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவனீரே யெகோவா தேவன். அடிமை நுகத்தை முறித்து எறிந்தவனீரே யெகோவா தேவன். அதிசயம், நாமம் அற்புதம், நாமம் துவமே. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா ஷலோம், யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா. அப்படி அழகாய் ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அந்த பாயிண்ட் வந்தோன்னு சொல்றாரு ஆண்டவர், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். கொஞ்சம் ஜனமா இருக்குன்னு யோசிக்காத, நான் உன்னை தேசத்துல கொண்டு சென்று டே பை டே நீ விருத்தி அடையும்படி, எஸ்டாப்ளிஷ் ஆகும்படி, இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த வார்த்தை இன்றும் மாறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. ஸோ அந்த வார்த்தையின்படி நம்மை அவர் விருத்தி அடைய பண்ண முடியும். நீங்கள் விருத்தி அடைவதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 நிபந்தனைகள். அதுல ஒரு நிபந்தனை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் நேர பாருங்க 13:18 கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை, இந்த கோபம் வர்றதுக்கு மேல, கோபம் வராமல் இருக்கிறதுக்கு மேல 3 விஷயம் சொல்லி இருக்குது. மேல உள்ள வசனத்துல 17ஆம் வசனத்துல கர்த்தர் கோபப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்கக்கூடாது. அப்புறம் கற்பனைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். 3வது அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த 3 விஷயத்துல கவனமா இருந்தா அவர் நம்ம மேல கோபப்பட மாட்டார். சோ தேவனுடைய கோபத்தை எப்படி ஆற்றுவது? தேவன் கோபத்தை விட்டு விலகுவது எப்போ அப்படின்னா, நம்பர் 1, சாபத்தீடானதை உங்க வாழ்க்கை நிலையிலிருந்து என்ன செஞ்சிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சாபத்தீடு, தேவன் வெறுக்கிற, தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற, தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை வாழ்க்கையின் எல்லையிலிருந்து நீங்கள் அகற்றி விடுங்கள். அகற்றி விடும் பொழுது ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். இப்போ நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதத்திற்கு மேல் மற்றொரு படி மேலே வளர்வதற்கு தேவனுடைய கோபம் அல்லது தேவன் கோபப்படும்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அந்த விருத்தி உண்டாகாது. அது ஸ்டாப் பண்ணிடுவார் ஆண்டவர். போதும் அப்படின்னு விட்டுருவார். இந்த உலகத்துல எல்லாருக்குமே மேல மேல வளரணும்னு தான் ஆசை இல்லையா? அப்படியே இருந்த நிலையில் இருக்கக்கூடாது. யார் இந்த உலகத்துல உண்மையா எனக்கு இருக்கிறது போதும்பா அப்படின்னு போதுன்ற மனசோட மன நிறைவோட போதும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருமே வாழ்க்கையில ஒரு மேலான நிலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். தவறில்லை, அப்படி ஒரு எண்ணம் இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை ஏதோ ஒன்று சும்மா ஆசீர்வதிக்கல, எல்லா விஷயத்திலையும் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன்றார். நீ உனக்கு கொடுத்திருக்கிற அந்த பிளெஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதத்துல விருத்தி உண்டாகணும்னு சொல்றார். அப்படி விருத்தி உண்டாகாததற்கு காரணம் என்ன? நான் இருந்தபடியே இருக்கிறேன் பிரதர், எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்களுக்கு முன்னே பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் மிக தைரியமாய் சொல்ல முடியும், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல கடவுள் எங்களை விருத்தி அடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. செய்து வருகிறது ஊழியம் என்றாலும் அந்த ஊழியத்தினுடைய எல்லைகளிலே ஒரு விஸ்தரிப்பை பார்க்க முடிகிறது. ஆகவே நான் தைரியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சீக்ரெட்ஸ் வசனத்தின் ஊடாக நமக்கு கிடைக்கின்ற இந்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இதை ஃபாலோ பண்ணினா நிச்சயமா நாம் இருக்கிற வண்ணமாக இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு பெரிய விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. இப்போ நான் அடிக்கடி நினைப்பேன், என்னுடைய ஆசீர்வாதம் இதுவல்ல, இதிலும் மேலானவைகளை ஆண்டவர் எனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் அதை அடைவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று அடிக்கடி நினைப்பது உண்டு, வாய் திறந்து சொல்வது உண்டு. அது பேராசை அல்ல. நமக்கு கடவுள் இலக்கை வைத்திருக்கிறார், அதை அடையணும். நான் ஒரே ஒரு முறைதான் மனிதனாக பிறக்கிறோம். ஆகவே மனிதர்களாக பிறந்த நாம் நமக்கென்று வச்சிருக்கிற அந்த பிளெஸிங்கை ரீச் பண்ணணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஏற்கனவே இதே சபையில் இந்த குறிப்பிட்ட வசனத்தை கொண்டு பேசி இருக்கிறேன். சங்கீதம் 31 சங்கீதம் 19 வசனம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது இந்த வசனம்? இந்த ஆலயத்தில் பிரசங்கித்திருக்கிறேன். என்னென்ன வார்த்தை பிரசங்கிப்பதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. பல செய்தி கொடுத்துருக்கேன் இந்த சபையில். ஆனால் எனக்கு அந்த வசனம் ஞாபகம் இருக்குது. 31:19 இருக்கு பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த வசனத்தை சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசுன்னு தெரியல. ஒரு கேள்வி கேட்டேன், என்ன டென்ஸ்ல இருக்குது இந்த வசனம்? என்ன டென்ஸ்ல இருக்கு? என்ன டென்ஸ்ல இருக்குது? இந்த கேள்வியை நான் கேட்டேன். எப்போ இந்த வசனத்தை எங்க பேசினாலும் கேட்பேன் நான், இது என்ன டென்ஸ்ல இருக்குது? இப்படி முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? என்ன காலத்தில் இருக்குது? நான் அப்படி கேட்டேன் ஒரு சர்ச்சில், சின்ன சர்ச்சில், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டால் முன்னாடி ஒருத்தன் சொல்கிறான், எங்கே போதாத காலம். இது என்ன காலத்தில் இருக்கு? பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் தமிழில் தேர்ச்சி பெறவில்லை. பாஸ்ட் சொல்லிட்டீங்கல்ல, நான் தவறா சொல்லிட்டேன். இறந்தவனே தான். உண்டு பண்ணி ஏற்கனவே அவர் என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சிட்டார். அப்போ நமக்குன்னு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்க கவனிச்சாதான் ரீச் பண்ண முடியும், அதை ரிசீவ் பண்ண முடியும், அதை இன்ஹெரிட் பண்ண முடியும், அந்த வெற்றியை அடைய முடியும். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே அற்புதத்தை, எனக்கு ஏற்கனவே எனக்கான நன்மையை அவர் கொடுத்து விட்டார். தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஒரே இடத்துல நின்று, நான் நினைக்கிறேன் 20-21 வருஷங்கள் அந்த பிச்சைக்காரன் ஒரே இடத்துல நிற்பான். கடைக்கெல்லாம் போக மாட்டான், வீடு வீடா போக மாட்டான். அவனை கிராஸ் பண்ணும்போது ஐயான்னு கேட்பான், யாராவது இறக்கப்பட்டு ஏதாவது கொடுத்தாதான். எங்கேயும் வீடு வீடா போய் பிச்சை கேட்க மாட்டான், நின்ன இடத்துல நிற்பான். இறக்கப்பட்டு சிலர் சாப்பிடுற பொருளை வாங்கி கொடுத்துட்டு போவாங்க.
ஏதாவது பைசா கொடுத்தா மெதுவாக நடந்து பக்கத்தில் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ருவான், மறுபடியும் வந்து அந்த இடத்துல நின்றுக்குவான். அப்படி ஒரு பிச்சைக்காரன், பெக்லியரான ஆள். திடீர்னு ஒரு நாள் 21 வருஷத்துக்கு பிறகு அந்த பிச்சைக்காரன் செத்து போனான். அந்த முனிசிபாலிட்டி சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, அடடா 21 வருஷமா நின்ன இடத்துல இருந்து ஒருத்தர் பிச்சை கேட்டான், இவன் ஆத்மா சாந்தி அடையணும்னா இவன் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளத்தை தோண்டி அதிலே அவனை பதைச்சிடலான்னு சொல்லி ஒரு குழியை தோண்டினாங்க. அதிலே பதைக்கிறதுக்கு ஒரு 3 அடி தோண்டியிருப்பாங்க. ஒரு களையம் பானை, மண் பானை, அந்த காலத்து பானை. உள்ள பார்த்தா எல்லாம் பொற்காசுகள். அந்த களையம் முழுசும் தங்க காசு. 3 அடிக்கு மேல 25 பைசாவுக்கும் 50 பைசாவுக்கும் 21 வருஷமா பிச்சை எடுத்திருக்கிறான் ஒருத்தன். அவனுடைய காலுக்கு கீழே 3 அடிக்கு கீழே அவன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான பொக்கிஷம் இருந்தது. இது நடந்த ஒன்று பல வருஷத்துக்கு முன்னாடி. 3 அடிக்கு கீழே அவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருந்தது. அது அவனுக்கு தெரியல. ஆனா 21 ஆண்டுகள் வெறும் 25 பைசா 50 பைசாவிற்கென்று அவன் நின்று கொண்டே பிச்சை எடுத்தான். இந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை நம்ம யோசித்து பார்க்கும்போது பரிதாபகரமா இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஆசீர்வாதம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஆனா என்ன பரிதாபம்னா, நம்ம அதை அடையாமலே வாழ்க்கையை முடிச்சிடுறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக எனக்காக தெய்வம் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமென். அல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிறீங்களே, இது மாதிரி இருக்க போறதில்லைன்னு நீங்க நம்புங்க. இப்ப இருக்கிற மாதிரி நான் இருக்க போகிறதில்லை. என் வாழ்க்கை அப்படி இருக்க போகிறதில்லை. என்னுடைய ஜீவிதத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். நான் சொல்லுவது பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும் பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் இருக்கிற வண்ணமாக இருக்க போகிறதில்லை. ஆண்டவர் நம்மை மேன்மையாக உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு சில வழிமுறைகளை பைபிள் பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், விருத்தி அடைய பண்ணுவதற்கு நாம் பாடினது போல வனாந்திரத்தில் ரொம்ப அழகாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்து, செங்கடலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்து மிக அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். இப்போ தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். சுதந்திரிக்கிற விஷயத்துல ஒரு விருத்தி வரணும்னு சொன்னா, நீங்கள் ஒரு நாளும் தேவனை கோபப்படுத்தாதிருங்கள். நீங்க கோபப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவன் விருத்தி அடைகிற காரியத்தை செய்ய முடியாது. ஆமென். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இனி தேவனால் உண்டாக்கப்பட போகிறதில்லை, ஏற்கனவே உண்டாக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கான நன்மைகள் உண்டாக்கப்பட்டு விட்டது. நாம செய்ய வேண்டியதுன்னா தேவனை ப்ளீஸ் பண்ணணும், தேவனை சந்தோஷப்படுத்தணும், அவருக்கு இஷ்டமானதை செய்யணும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் நீங்க விருத்தி அடைவதற்கு உதவி செய்கிறார். இப்போ அந்த வசனத்துல பாருங்க, அதாவது 13-18 உபாகமத்துல நீங்க பார்க்கும்போது, கர்த்தர் தமது கோபத்தின் இந்த கோபம் வர்றதுக்கு முதல் காரணம் 17ஆம் வசனத்துல முதல் பகுதியில் இருக்குது. என்ன இருக்கு? சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் கையில் இருக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெறுக்கிற காரியங்கள் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. அதை தவிர்த்துட்டீங்கன்னா போதும், விருத்தி அடைஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள். நான் ஃபுல் மெசேஜை கொடுக்க முடியாது, நேரம் இல்லாததுனால எனக்குரிய நேரத்தில் மிக சுருக்கமாக அதை சொல்ல விரும்புகிறேன். இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை அதே பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்க விரும்புகிறேன். யோசுவா புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே. அப்படி நிறுத்திக்கோங்க. இப்ப நம்ம அங்க என்ன வாசிச்சோம்? தேவன் கோபப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? சாபத்தீடு. இப்ப இங்க வாசிங்க, யோசுவா 7:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இப்ப அந்த வசனம் கிளாரிஃபை ஆகுதாங்க? அங்க வாஸ்த வசனம் அழகா இந்த சம்பவத்துல சொல்லப்படுது. ஏன் தேவன் கோபப்படுறாரு அப்படின்னா, சாபத்தீடை எடுத்துக்கொண்டால் தேவன் கோபப்படுவார். இன்னொரு பெரிய பியூட்டி பாருங்க இந்த அதிகாரத்துல. 7:1 அவர் கோபமா இருக்கிறான்னு இருக்குதா? 7:26 வாசிங்க எல்லாரும், திருப்புங்களே. யோசுவா 7:26 பாருங்களேன். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய
கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு. 1வது வசனத்துக்கும் இந்த கடைசி வசனத்துக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் சொல்ல முடியுமா? என்ன வாசிக்கிறோம்? முதல் வசனத்துல வாசித்த ஒரு வார்த்தை இதுல வருதே, கோபம். கோபம் இந்த அதிகாரத்தினுடைய, கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். யோசுவா 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் கோபத்தில் ஆரம்பிக்குது. கடைசி வசனம் கோபத்தை விட்டு உக்கிரத்தை விட்டு, கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறு. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் தேவன் கோபமா இருக்கிறதோடு துவங்குகிறது. இந்த அதிகாரத்தினுடைய இறுதி வசனம் தேவன் கோபத்தை விட்டு மனம் மாறினார். அப்படின்னா இந்த சாப்டர்ல இடையில என்ன நடந்தது? சாபத்தீடு அதை எடுத்து விடுகிற போது அங்கே தேவன் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கிறார், ஜெயம் பெறுவதற்கு உதவி செய்கிறார், விருத்தி அடைவதற்கு உதவி செய்கிறார். இப்போ 6வது அதிகாரத்தில், யோசுவா 6வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இந்த தேசம் எரிகோவை கர்த்தர் உங்க கையில கொடுக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதுல மிக முக்கியமானது என்னன்னா 18-19 வசனங்கள் இருக்கு பாருங்களேன். சாபத்தீடானதிலே ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. விருத்தி அடையணும் அப்படின்னா எரிகோவை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எரிகோவுக்கு பிறகு எதை நீங்க ஜெயிக்கணும் சொல்லுங்க? எதை ஜெயிக்கணும்? ஆய். அந்த பேரே ஒரு மாய் இருக்குது. என்ன சொல்றீங்க? ஆய் போயிட்டான்றாங்கல்ல, அது மாதிரி உண்மையிலே ஆய் போயிட்டாங்க. இந்த 2வது பட்டணத்தை பிடிக்கணும். எரிகோவை பிடிச்சாச்சு, எரிகோவை ஜெயிச்சாச்சு. அடுத்து விருத்தி அடையணும்னா நீங்க ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார், தெய்வம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. அடுத்து நீங்க வெற்றி பெறணும்னா, அடுத்து நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா நீங்க வசனத்தை கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு சாபத்தீடானதுக்கு எச்சரிக்கையா இருங்க, சாபத்தீட தொடக்கூடாது. ஆனா பாளையத்துல ஒருத்த என்ன பண்ணா, சாபத்தீட எடுத்துக்கொண்டான். 7வது அதிகாரம் 11வது வசனம், 7ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Joshua chapter 7 verse number 11, chapter 7 verse number 19, 20, 21 இந்த வசனங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு போய் கூடாரத்துக்கு மறைவிலே ஒளித்து வைத்தான் ஆகான் என்கின்ற ஒருவன். அன்பு தேவனுடைய மக்களே, இதனால கர்த்தர் கோபப்பட்டார். இப்போ அடுத்த பட்டணத்தை பிடிக்கணும். அப்ப என்ன பண்றார் ஜோசுவா? வேவு பார்க்க சொல்றார். போனவங்க வந்து சொல்றாங்க அது சின்ன பட்டணம், 2000-3000 பேர் போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை ஆய்வு செய்யாமல், தன் காரியங்களை குறித்து நிதானிக்காமல், யாரோ சொன்னாங்க, வேவுகாரங்க சொன்னாங்கன்னு சொல்லி மனுஷனுடைய வார்த்தையை நம்பி யுத்தத்துக்கு போனாங்க. 3000 பேர் அனுப்புனாங்க. ஆனா எத்தனை பேர் செத்து போனாங்க? எத்தனை பேர் செத்து போனாங்க? எத்தனை பேர் செத்து போனாங்க? வாசிருக்கீங்களா? அதுல 36 பேர் செத்து போனாங்க. வசனம் இங்க இருக்கு 7ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருக்கு. ஆயின் மனுஷர் ஏறக்குறைய 36 பேர் செத்து போனாங்க. ஏன் இந்த வீழ்ச்சி? ஏன் இந்த தண்டனை? நான் விருத்தி அடையணும். விருத்தி அடையறதுக்கு பதிலா இங்க மக்கள் செத்து போறான். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு பதிலா இழப்பை சந்திக்கிறோமே. ஏன்? நாம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரணும், இன்னும் நீங்க விருத்தி அடையணும், இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னு கேட்டா, தேவன் வெறுக்கிற ஏதோ ஒரு சாபத்தீடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. செக் யுவர் செல்ஸ். உங்களை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத விஷயம் எது? அதை நான் தவிர்க்கும் போது, அதை நான் விட்டு விலகும் போது நான் விருத்தி அடைவதற்குரிய வழிகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். 36 பேர் செத்து போயிட்டாங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான், அழுகிறான்.
ஏன் இந்த இழப்பு? அடுத்த பட்டணத்தை பிடிக்கணும், விருத்தி அடைகிறதுக்கு பதிலா நான் தோத்து போய் நிக்கிறேன், ஏன் அழுகிற போதுதான் ஆண்டவர் எழுப்புறார். எழும்புடா, நீ எழும்பு. எரிகோவுக்கு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி என் சமூகத்துல காத்திருந்த, நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன், நான் உனக்கு சொன்னேன் இது மாதிரி நடக்கும்னு சொன்னேன், என்ன செய்யறது சொன்னேன், நீ கரெக்டா ஃபாலோ பண்ண. ஆனா ஆயி பட்டணத்துக்கு விரோதமா நீ போகும்போது என் சமூகத்துல என்ன செய்யல, காத்திருக்கல. வேவுகாரங்களை அனுப்பின. அவங்க சொன்னாங்க 2000-3000 பேர் போனா போதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு நீ யுத்தத்துக்கு போன, இப்போது தோற்று போய் நிற்கிற. நான் உனக்கு ஆளை காமிக்கிறேன், எவன் திருடுறான்னு அவனை காமிக்கிறேன்னு சொல்லி கோத்திரமா வர சொன்னார். கோத்திரத்தை கத்தர் காண்பித்தார், குடும்பத்தை காண்பித்தார், குடும்பத்தில் அந்த நபரை கத்தர் காண்பித்தார். அப்பதான் அந்த ஆகானை பார்த்து கேட்கிறான் யோசுவா 7:19, உன் தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்து. நீ என்ன பண்ணுன, என்ன செஞ்ச, நீ செஞ்சதை சொல்லு, உன் பாவத்தை அறிக்கையிடு, நீ என்ன தவறு பண்ணுனா என்று கேட்கிற. ஆகானை நோக்கி கேட்கிற, மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். உடனே ஆகான் சொல்றான், இன்னதை எடுத்தேன், கூடாரத்துல மறைச்சு வச்சிருக்கிறேன், எல்லாரும் தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அவனும் அவனை சார்ந்தவர்களும் அவன் எடுத்த சாபத்தீடானது, தேவனுக்கு பரிசுத்தமானது எல்லாமே சுட்டரிக்கப்பட்டது, கல்லறிந்து கொன்றார்கள். ரெண்டு அடையாளம். ஒரு யோசுவா புத்தகத்தில் 2 அடையாளத்தை பத்தி சொல்லியிருக்குது. முதல் அடையாளம் 6:25, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள் யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே. இது விசுவாசத்தின் அடையாளம். இப்ப 7:26 பாருங்க. 7:26, அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவேலை குவித்தார்கள். இந்நாள் வரை 2 வசனம் இருக்குது. முதல்ல வாசித்த வசனம் விசுவாசத்தின் அடையாளம், இந்த வசனம் அவிசுவாசத்தினுடைய அடையாளம். யோசுவா 6:25 விசுவாசத்தின் அடையாளமாக இந்நாள் வரை, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். 7ஆம் அதிகாரம் 25-26 சொல்லுது, இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியல். அவிசுவாசத்திற்கு அடையாளமாக, கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாக இன்றைக்கும் இந்த கற்குவியல் இருக்கிறது. இந்த நிகழ்வு நடந்த பிறகு ஆண்டவர் கோபத்தை விட்டு உக்கிரத்தை விட்டு மாறினார் இருக்கு. நிறைய பேருடைய லைஃப்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரை கோபப்படுத்தும்படி, கர்த்தரை கோபப்படுத்தும்படி, ஆண்டவருடைய மனசை கஷ்டப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நீங்கள் தவிர்க்காத வரைக்கும் நீங்கள் விருத்தி அடைய முடியாது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய முயற்சி எல்லாம் ஒரு கட்டத்தோட நின்று போகும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் சூழ்நிலை இருக்கும். கிராமத்தில் ஒரு வழக்கு சொல் இருக்குது, மாவு வித்து பிழைச்சுக்கலான்னா காத்தடிக்குது, உப்பு வித்து பிழைச்சுக்கலான்னா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? மாவு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சா காத்தடிக்குது, உப்பு வித்து பிழைச்சுக்கலான்னா எதை செஞ்சாலும் டெட் அகைன்ஸ்டா இருக்கும் சிச்சுவேஷன். எதனை விருத்தி அடைய முடியாது. நிறைய பேர் பாருங்க, நிறைய முயற்சி எடுப்பாங்க, பிசினஸை மாத்தி மாத்தி பார்ப்பாங்க. முதல்ல பிசினஸை மாத்தாத, ஒன்ன மாத்து. அல்லேலூயா. நீங்க, நான் சொல்றேன், எதை தொட்டாலும் கடவுள் ஆசீர்வதிப்பார். நான் சில சந்தர்ப்பங்களிலே தென்கொரியாவிற்கு ஊழியர்களை அழைத்து செல்வது வழக்கம். அதாவது ஒரு ஊழியமாவே அது செய்கிறோம். சர்ச் குரோத்தை விரும்புகிற பாஸ்டர்ஸ், ஜெபத்தில் வளரணும்னு நினைக்கிறவங்க, ரிவைவல் எழுப்புதலை வாஞ்சிக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களை மாத்திரம் ஒரு முறை போகும்போது ஒரு 20 பேராவது கூட்டிட்டு போவோம். தென்கொரியாவில் பாலியாங்கிச்சோ சர்ச், அந்த சர்ச்சுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஒரு முறை அங்கே போயிருக்கும்போது அங்கே எங்களுடைய எல்டர் நல்ல சாட்சி ஒன்று சொன்னார். பாலியாங்கிச்சோ சர்ச்சில் ஒரு குடும்பத்தின் ஒரு பிள்ளை, மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை, எதையும் புரிந்து கொள்ள மாட்டான். எம்ஆர் சைல்டு சொல்லுவாங்கல்ல, மென்டல் ரிட்டார்டட் சைல்டு, அப்படி ஒரு பிள்ளை. அதனால அவனை விட்டுட்டு வீட்டில் வச்சு பூட்டிட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு நாள் பாஸ்டர் சோட்ட சொன்னாங்க, இந்த ஃபேமிலி இந்த மாதிரி இந்த உடல் சுகவீனமாக இருக்கிறான், இன்னும் புத்தி தெளியல, நாங்கள் ஒவ்வொரு முறை வீட்டில் பூட்டிட்டு தான் வர்றோம் என் பிள்ளையன்னு சொல்லும்போது பாஸ்டர் சோ சொன்னாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களோட அந்த பிள்ளையை கூட்டிட்டு வாங்க, அவனை உட்கார வைங்க, செய்தி கேட்கட்டும், ஆராதனை உட்காரட்டும்,
என்று அவங்கள உற்சாகப்படுத்தினார். பாஸ்டே சொல்லிட்டாரேன்னுட்டு அடுத்த வாரமே அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் 12-15 வயசுக்குள்ள பையன் அவனை கூட்டி கொண்டு போய் அப்பா அம்மாவுக்கு நடுவில் உட்கார வச்சு அந்த செய்தியை கேட்க வச்சாங்க. ஆராதனையில பங்கெடுக்க வச்சாங்க. என்ன நடந்தது தெரியுமா? சில மாதங்களிலே அவனுடைய புத்தியில மாற்றம் வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அவனை சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான், செய்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அற்புதமான சுகம். ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே. மறுபடியும் அவனை கூட்டு போய் சோவை பார்த்து தேங்க்ஸ் பண்ணாங்க. இப்போ அவன் நல்ல மாற்றம் இருக்கு, இப்போ படிக்கணும்னு நினைக்கிறான். இப்படி வயசு அதுக்குள்ள ஓடிடுச்சு வேகமா. ஒரு 20-21 வயசு தொடும்போது அந்த பையன் இப்போ யோசிக்கிறான், நான் என்ன பண்ணணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், படிப்பும் ரொம்ப எடுக்கலை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. முழுசு தெளிவாயிட்டான். அப்போ அவன் ஒரு ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இன்னைக்கு சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சில் பாஸ்டருடைய பிரசங்கத்தில் பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸை சொல்கிறாரோ பிஸ்னஸ் சம்பந்தமான ஏதோ ஒரு பொருள் ஒரு காரியத்தை சொன்னார். எந்தாவது பிஸ்னஸ் செய்வதற்கான ஏதாகிலும் ஒரு பொருளை சொல்லணும், அந்த பிஸ்னஸை நான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனான். அன்னைக்கு பாஸ்டர் என்ன செய்தி எடுத்தார்னா, ஸ்டார்டிங்லே நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு தங்கத்தை சொல்லியிருக்கக்கூடாது. உப்புன உடனே என்ன பண்ணா, சரி பொருத்தனை பண்ணபடி உப்பு வியாபாரமே பண்ணுவோம்னு சொல்லி உப்பு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் அவர் அந்த சபையில் ஒரு மிகப்பெரிய பில்லியனராக இருக்கிறார். பெரிய எக்ஸ்போர்ட்டரா இம்போர்ட்டரா மாறினா. அவருக்கு கீழே அவருடைய கம்பெனியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த மென்டலா ஆலயத்திற்கு கொண்டு போகப்பட்டவன். இப்போ கடவுள் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தாருன்னு சொன்னா, உப்பு வியாபாரம் பண்ண எதை செஞ்சாலும் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ அவருடைய பிஸ்னஸ்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கும் அந்த நீங்கள் யோய்டோ ஃபுல் காஸ்பல் சர்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடு பிஸ்னஸ் மேன், அதாவது அந்த சபை சேர்ந்த பிஸ்னஸ் பீப்புள் பெரிய கட்டடம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. சியோலில், தென்கொரியாவில் தலைநகரில் அந்த யோய்டோன்னு சொல்லக்கூடிய ஐலாண்டில் தான் அந்த சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கில் எல்லா சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சத்தியம் நாடுகளை கடந்து போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கிறது யாருன்னா, இந்த பழைய மனிதன் உப்பு வியாபாரம் பண்ணார் பாருங்க, இன்னைக்கு இருக்கார். அவர் இன்னும் வயசாயிடுச்சு இப்போ அவருக்கு, இன்னைக்கு இருக்கிறார். அவன் சொன்னா, நான் எதை செஞ்சாலும் அவருடைய பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு இஷ்டமானதை செய்யணும். அவரை கோவப்படுத்துறது மாதிரி, அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி. உண்மையிலேயே இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுக்கு விரோதமான 7 பாவம்னு பேசணும்னு நினைச்சேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா நான் பேசுறேன். அல்ல இன்னைக்கு இப்பவும் பேச முடியல என்னால. நீங்க ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணீங்கன்னா போதும், அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஓடோடி வருவார். ஆமென். நிறைய பேர் நம்ம அறியாமலே ஆண்டவரை இரிட்டேட் பண்றோம், அவரை சங்கடப்படுத்துறோம், அவரை வேதனைப்படுத்துறோம். ஆண்டவர் ரொம்ப டீசென்டானவர், அவர் ரொம்ப அமைதியா போயிடுவார், அவர் போராட மாட்டார். பிசாசு தான் போராடுவான். நல்ல கவனிங்க, பிசாசுக்கு தேவனுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆவியானவர் வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வருவார். போறது அவர் போனதே என்ன செய்யாது, தெரியாது. ஆனா பிசாசு வரும்போது எப்படி வருவான் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கே பிசாசு இருக்குன்னே தெரியாது. சத்தம் காட்டாம உள்ள வந்து உட்காந்துருப்பான். ஒரு மீட்டிங் வந்துட்டாங்கன்னா அது என்ன செஞ்சிடும், வேலையை போகும்போது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி போகும். அப்படி உல்டாவா இருக்கும். ஆவியானவர் வரும்போது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வருவார், போகும்போது சைலண்டா போயிடுவார். ஆனா பிசாசு வரும்போது திருட்டுத்தனமா வருவான். அவன் வந்ததே தெரியாது, போகும்போது காட்டி கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு முறை கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் ஆசாரிப்பள்ளன்னு ஒரு இடம், அங்கே ஒரு மண்டபத்தில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நமக்கு வேண்டிய சகோதரர். அது பிரசங்கம் முடிஞ்ச பிறகு எல்லாம் லைனில் வந்தாங்க தனி ஜபத்திற்காக. எல்லாமே நல்ல வசதியான பிள்ளைகள். ஒருத்தருக்காக ஜோமன் ஒரு சகோதரி, அவங்க PWD அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்கிற ஒரு அதிகாரி. நல்ல நீட்டாக ட்ரெஸ் உடுத்தியிருக்காங்க, நல்ல விலை உயர்ந்த ஒரு ஆடை உடுத்தி ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க. அவங்களும் அந்த லைனில் வந்தாங்க. அப்போது அதை கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் என் பக்கத்தில் வந்து இவங்க ஆஃபீஸராக இருக்காங்க, ஒய்ஃபோட ஒர்க் பண்ணுறாங்க என்று அறிமுகப்படுத்தினார். தலையில் கை வச்சும் பாருங்களேன்,
ஃபியூஸ் கை வச்சோன்னு எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குன்னு. ஸோ எனக்கு அதை சென்ஸ் பண்ண உடனே ஆவியில நிரம்பி நான் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு அத்தாரிட்டிவா அதட்டுகிற போது அந்த சகோதரிக்குள்ள இருந்த அசுத்தாவி அலற ஆரம்பித்தது. ஒரு அதிகாரி அவர்கள், அவ்வளவுதான், அந்த இடமே கலவரம் ஆயிடுச்சு. பயங்கர ஒரு ஆட்டம். பிசாசு காட்டி கொடுத்துரும் கடைசியில. நிறைய பேரோட லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்போ அங்கிருந்து முதல் முறையாக மலேசியாவிற்கு ஒரு சபையினர் என்னை அழைத்திருக்கிறாங்க. என்னை பார்த்ததில் அவங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கிள், அவர் பேர் நாதன், ஒரு அங்கிள், என்னை தகப்பன் மாதிரி, இப்போ அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் மூலமா என்னை கேள்விப்பட்டு எங்க மலேசியாவுக்கு மலாக்காவுக்கு வந்துட்டு போக சொல்லுங்க. எப்படி போறது? முதல் முறை போறேன். அங்கிருந்து மறுபடியும் சிங்கப்பூர்ல விசா எடுத்துட்டு நான் போகணும். அப்போ எங்களுடைய சர்ச் மெம்பர் ஒருத்தர் இருந்தார் அங்கே. அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் நீங்கள் பயப்படாதீங்க, நான் கூட வரேன், எனக்கு விசா இருக்குது, நான் உங்களுக்கு துணையாக வரேன். எப்பா நீங்களே வர்றீங்களா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். நம்ம தனியாக ஒரு நாட்டுக்கு போகாமல் கூட ஒருத்தர் வரார். அந்த நாட்டுக்குள்ளே போகிறேன் நான். இப்போ பல முறை போயிட்டேன் அந்த மலேசியாவுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போக போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த சகோதரன் வரேன்னு சொன்னதுனால அவரோடு நானும் பயணப்பட்டேன். 2 பேரும் போனோம். அவர் ரொம்ப பல்கியாக இருப்பார், அந்த பிரதர் நல்ல குண்டாக இருப்பார். நான் ஒல்லியாக இருப்பேன், பார்க்குறதுக்கு இன்னும் ஒல்லியாக தான் இருப்பேன். அங்கே போனால் என்னை விட்டுட்டாங்க அந்த மக்கள். அவரை பாஸ்டர்ன்றாங்க. என் வாழ்க்கையில் முத வருத்தப்பட்டது, ஒரு போதகர்னா கொஞ்சம் உருவம் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அன்னைக்கு. பாஸ்டர்னா கொஞ்சம் வடிவாமல் என்ன செய்யணும், வயிறுங்கீரமாக என்ன செய்யணும் இருந்தால் தான் நம்புறேன். இப்படி ஒல்லியாக ஒட்டோட கொஞ்சமே போனால் என்னை ஏற்றுக்கவே இல்லை அவங்க. அதாவது அவர்கிட்ட என்னை கண்ணை காமிச்ச விட்டு எதுவும் சொல்லாதேன்னு. அவரை தான் பாஸ்டர்ன்றாங்க. பாஸ்டர் வாங்க, இங்கே வாங்க. அவர் நெளிகிறார் பாருங்க. இதில் காஃபி கொடுத்தாங்க, எனக்கு சின்ன டம்ளர், அவருக்கு பெரிய டம்ளர். எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. இதுக்காவது உடம்பு வளர்க்கணும்ப்பா நம்ம அப்படின்னு. கடைசியாக பெட்டு கொடுத்தாங்க, என்னை கீழே போட்டாங்க. அவருக்கு உருவம் பெருசா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அதுக்கு பிறகு அவரால் தாங்கிக்க முடியல. சாரி சிஸ்டர், இவர் தான் பாஸ்டர், நான் துணைக்கு வந்துருக்கேன். என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. தெரியாமல் கூப்பிட்டுட்டோன்னு நினச்சாங்கன்னா தெரியல. மாலை ஆராதனை, அது 4 மணி சர்வீஸ், அப்போ ஈவினிங் சர்வீஸ். அப்போ என்னை அவங்க சரியாக ரிசீவ் பண்ணலை. எதை கூப்பிட்டோம், பேசிட்டு போட்டுன்னு கூப்பிட்டாங்க. அதாவது போய் நின்று நான் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணிட்டு எனக்கு ஒரு கிருபை உண்டு, இந்த மாதிரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நிறைய நாள் செய்கிறதுனால தனியாக ஜெபம் பண்ணும்போது நிறைய அந்த மாதிரி பிசாசுடைய ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா தெரியும், நிறைய விடுதலை நடக்கும். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ தனியாக ஜெபம் பண்ணாத, பொதுவாக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டவிழ்க்கிற ஒரு ஜெபம் பண்ணணும். நல்ல ஆவிகளை நிரம்பி நான் அந்த ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிச்சேன் பாருங்க. ஃப்ரண்ட் ரோவில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், ரொம்ப டீசெண்டாக உட்காந்துருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த சர்ச்சில் லேடி பாஸ்டர், அவருடைய கணவர். அவர் மாதிரி முறுக்குச்சு உடம்பு. அப்பவே தெரிஞ்சது எனக்கு. நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், உடம்பு முறுக்க ஆரம்பிச்சது. பயங்கர சத்தம். ஒரு 2 சேராவது உடைச்சிருப்பார் அவர். எல்லாம் செதறிட்டாங்க மக்கள். புலி ஆடும் பாருங்களேன், புலி ஆட்டம், அது மாதிரி ஆடுறார். நான் ஸ்டேஜிலேருந்து மெதுவாக கீழே இறங்கி அவருடைய தலையில் கை வைத்து தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபித்த பிறகு ஃபியூ மினிட்ஸ்க்கு பிறகு அந்த ஆவி அவரை விட்டு போச்சு. நான் கேட்டேன், உங்களுடைய ஒய்ஃபை கூப்பிட்டேன், இவர் சர்ச்சுக்கு ரெகுலராக வராரான்னு. இல்லை, இன்னைக்கு கட்டாயம் இந்தியாவில் வந்திருக்காருன்னு கூப்பிட்டேன் நான். அதுக்கு தான் உட்காந்துருந்தாரு. பல மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு. உட்காரவே மாட்டார். சரி, அப்போ எதை கும்பிடுறாரு இவர், எதை வழிபடுறாரு? இவருக்கு புலினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிலையில மேலே ஒரு பெரிய புலிப்படம் வச்சிருக்கிறாரு. அறையில் புலிப்படம் வச்சிருக்காரு. புலியை தான் வணங்குவார். அந்த ஆவி அப்படியே அவருக்குள்ள இருக்கு. அந்த புலி, மிருகத்தினுடைய ஆவி பாருங்க, அலக்கழிச்சிருச்சு. அவர் பார்க்கும்போது பார்த்தா டீசெண்டா இருந்தார். நல்ல கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் வரும்போது, அவர் உள்ளர நுழையும் போது, ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வருவார், போகும்போது. ஆனா பிசாசு அப்படி இல்லை. உள்ள நுழையும் போது என்ன செய்யாது தெரியாது, வெளியில போகும்போது நம்மளை ஒன்றுலாம் பண்ணிடுவான், நம்மளை கஷ்டப்படுத்துவான். சில ஆவிகள் எல்லாம் வெளியில போகும்போது ரொம்ப கஷ்டப்படுத்தும் சம்பந்தப்பட்டவங்களை. ஸோ நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிற போது
அவருக்கு இஷ்டமானதை செய்கிற போது அவர் நம்மோடு கூட இருப்பார். அவருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது அசுத்தாவிகளுக்கு இடம் உண்டாகிவிடும். பிசாசு வந்து உட்கார்ந்துக்கும், நமக்கே தெரியாது, அது வேலை காமிக்கும். நீங்க எதை செஞ்சாலும் உங்களை டெவலப் பண்ண விடாது. எதை செஞ்சாலும் அதுல ஒரு தோல்வி வந்துடும், அதுல ஒரு ஜெயம் இருக்காது, நாம் பாதிக்கப்படுவோம். அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும், நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செக் பண்ணுங்க. செக் யுவர் செல்ஸ். ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எங்காவது இருக்கிறதா ஆய்வு செய்து பாருங்கள். அவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேனா, என் பேச்சு என் மூச்சு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நல்ல கவனிங்க, தாவீதை பாருங்கள். தாவீதை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் ரொம்ப அற்புதமானவை. 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஆங்கிலத்திலையும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். He was increased day by day because God was with him. தேவன் அவனோடு கூட இருந்தார், கடவுள் அவனோடு கூட இருந்தார். ஆகவே அவன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தான். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான். தாவீது வர பலத்தான். ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். டேவிட் வேக்ஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஒவ்வொரு நாளும் வர பலத்தான். அடுத்த வார்த்தை சொல்லுது, சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். விருத்தி இல்ல. தாவீதுனுடைய லைஃப்ல விருத்தி இருந்தது, சவுலுடைய லைஃப்ல விருத்தி இல்ல. அவன் பலவீனப்பட்டு போனான். காரணம் என்ன? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். சாபத்தீடானவை பிடித்து கொண்டு வந்தார். இப்போ நல்ல கவனிங்க, விருத்தி அடைய முடியாததற்கு இது ஒரு காரணம். தாவீது விருத்தி அடைந்தான், சவுலியன் விருத்தி அடையல. அவன் பலவீனப்பட்டு போனான். காரணம் என்ன? சாபத்தீடை எடுத்தான். தேவன் வெறுக்கக்கூடிய காரியம் சாபத்தீடை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட வைத்து என்று சொல்கிறான். அதுதான் 14வது வசனத்தில் இருக்கு. 14வது வசனத்துல 15 வசனத்துல பாருங்களேன். அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு சாபத்திடன் கடவுள் சொல்லிட்டார். அதை கொண்டு போய் ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு செலக்ட் பண்ணான்றான். இந்த சவுல் விருத்தி அடையாமற் போவதற்கு காரணம் என்ன? சாபத்தினை எடுத்தான், சாபத்தீடை தப்ப விட்டான். சாபத்தீடில் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆகவே தேவன் அவனை விருத்தி அடைய பண்ணல. சாபத்தீடு, தேவன் வெறுத்து ஒதுக்கின காரியத்தை நாம் தொடக்கூடாது. 32வது அதிகாரம் யாத்திராகமத்திலே ஆரோன் தங்க நகைகள் எல்லாம் தீல போட்டு அதை கன்றுக்குட்டியை வார்த்து சொன்னான். 32:5 எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse number 5ல என்ன சொல்றான் பாருங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு சொல்றான். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு யாருக்கு பண்டிகை? கண்ணுக்குட்டிக்கும் கர்த்தருக்கு என்ன தொடர்பு? கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னார். ஆகவேதான் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் வெட்டுண்டு விழுந்தார்கள், மாண்டார்கள். ஆகவே உங்களை நான் இந்த தாழ்மையோடு கேட்கிறேன், நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்மை நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறவர். சாபத்தீடானதை தொடாதிருங்கள். சாபத்தீடுனா இங்கே சொல்லப்பட்டிருக்க எழுத்தின்படி அல்ல. தேவனுக்கு இஷ்டமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் உங்களை விருத்தி அடைய பண்ண முடியாது. நீங்கள் இருந்த வண்ணமாக இருப்பீங்க, ஒரு மாற்றம் இருக்காது, ஒரு சேஞ்சஸ் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை சந்திக்கணும், உயர்வை சந்திக்கணும்னு சொன்னா அன்பிற்குரியவர்களே, சாபத்தீடுக்கு விலகி இருப்போம். அப்பொழுது நம்மை தேவன் விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வருடம் இங்கே இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த சபையில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் தங்களுடைய பாகங்களிலே விருத்தி அடையும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். சாபத்தீடை நாம் விலக்கி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி எழும்பி நின்று தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா.
Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம், நன்றியோடு மே துதிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன், நான் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன். அன்பிற்குரியவர்களே, இந்த சாபத்தீடானதை எடுத்துட்டு யுத்தத்துக்கு போனதுனால எத்தனை பேர் செத்தாங்க? இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் தேவனுடைய கோபத்தோடு ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். கடைசி வசனம் தேவன் உக்கரத்தை விட்டு மாறினார்னு பார்த்தோம். அப்ப இடையில அவங்க சாபத்திட ஒழிச்சாங்க. அதனால மறுபடியும் ஆயிக்கு விரோதமா யுத்தத்துக்கு போனாங்க. எத்தனை பேர் ஆயி பட்டணத்துல செத்தாங்க தெரியுமா? முதல்ல யுத்தம் பண்ணும் போது யூதர்கள் எத்தனை பேர் செத்தாங்க? 36 இல்லையா? இப்போ சாபத்திட விளக்கிட்டு மறுபடியும் யுத்தத்துக்கு போகும்போது எத்தனை பேர் செத்தாங்க ஆயி பட்டணத்துல? செத்த கணக்கு 8:25 இருக்குது, 8:25 இருக்குது பாருங்க. அந்நாளில் ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 36 பேருக்கு பதிலாக 12,000 பேரை வெட்டி கொண்டார். எப்போது நடந்தது? எப்ப விருத்தி அடைகிறார் என்று சொன்னால் சாபத்தீடை விளக்கும் போதுதான், சாபத்தீடு மாறும் போதுதான். இப்போ நம்முடைய பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில சாபத்தீடு எங்கேயும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த வருஷம் ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டம், ஏன் இந்த 40 நாள் கூட்டம்னு சொன்னா எல்லாருமே அதை மையப்படுத்தி தான் பேசுவாங்க நினைக்கிற ஏகதேசம். ஸோ நான் வேறு ஒரு தலைப்பில் பேசிட்டு இருக்கிறேன். ஆனாலும் இங்கே மறந்துடக்கூடாது, இந்த வருஷ கடைசியில் நான் சுத்திகரிக்கப்படணும், எங்களுடைய சபை விருத்தி அடையணும், இந்த சபையின் அங்கத்தினர்கள் விருத்தி அடையணும்னா சாபத்தீடு நம்முடைய வாழ்வின் நிலைகள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தந்தை அவர்கள் எழுதி பாடல், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஐயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சொல்லலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, ஆமே. என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா, எங்களுக்கு பிரியமானதை நாங்கள் செஞ்சா அதனால தேவ கோபம் வரும், சாபங்கள் வரும், இழப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆண்டவரே, பா, குடும்பம், தொழில் விருத்தி அடையாமல் போயிடும். ஆனால் உமக்கு பிரியமானதை செஞ்சா ஆண்டவரே ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும்,
ஓ ஹல்லேலூயா, விருத்தி வரும். ஓ பெருக்கம் வரும். எனவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தை, ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போது இந்த நேரத்தில், இந்த வேலையில், இந்த காலை வேளையில் ஏதாகிலும் ஒரு காரியம், இந்த ஆகான் போய் கர்த்தர் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்துக்கு அடியில் மறைச்சு வச்சுருந்தான், ஒளிச்சு வச்சுருந்தான், புதைச்சு வச்சுருந்தான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சகலவற்றையும் காண்கிற தேவன், இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் கூட அறிந்திருக்கிற தேவன். ஆனால் அவன் மறைத்து வைத்திருந்தான். அதன் நிமித்தம் தோல்வி வந்தது, உயிரிழப்புகள் வந்தது. தேவ பிள்ளையை அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மறைக்காம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருந்தோம்னா, தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஆசீர்வாதம் வந்து தங்கும். அப்பா, என் வாழ்க்கையில் சாபமே இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்துங்க தேவ பிள்ளைகளை. நேற்றைக்கு கூட சாயங்காலத்தில் சகோதரன் மூலமாக கர்த்தர் பேசினார். இந்த சாபம் நம்முடைய சந்ததியையே பாதிக்கும், சந்ததியையே பாதிக்கும். ஒரு தகப்பன் செய்கிற இந்த பாவகரமான காரியம் அந்த சாபமாய் மாறி அவனுடைய சந்ததியையே பாதிக்கும். எனவே ஆண்டவரே, என் குடும்பத்தில், கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்கள், என் குடும்பத்தில் ஆண்டவரே, தேவ கோபம் வருவதற்கு ஏதுவாக கர்த்தருக்கு பிரியமில்லாத, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த பாவங்களும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த பாவகரமான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாதப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்கள், வாய் திறந்து அப்படியே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் என்ன காரியங்களை நீங்கள் புதைச்சி வச்சுருக்கிறீங்க, என்ன காரியத்தை நீங்கள் மறைச்சி வச்சுருக்கிறீங்க. கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல், தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு தெரியாமல் இதெல்லாம் செய்தான்னு சொல்லி குடும்பமாக கூட இந்த ஆகானை போல குடும்பமாக காரியங்களை மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் இப்போ கரங்களை உயர்த்தி அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவரே, இந்த உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நான் ஒழிச்சு வச்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு தயவு செய்கிறவர் மாத்திரமல்ல, உனக்கு அவர் இறங்குவார். உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகள் அறிக்கை செய்கிற மறைக்கப்பட்ட, ஒளித்து வைக்கப்பட்ட, ஒளிந்து கிடக்கிற, மறைந்திருக்கிற ஆண்டவரே பாவகரமான காரியங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது என் ஆண்டவர் நீர் அப்பா சுத்திகரிக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்ற வாக்கின்படியே உம்முடைய பிள்ளைகள் மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் விழுவதாக. உம்முடைய பிள்ளைகளை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். எல்லா பாவ சாபங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்கி தயை செய்து விருத்தி அடைய பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்ய போகிற உம்முடைய அன்புக்காக 2 கரங்களையும் தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே கர்த்தர் என் வாழ்க்கையை செய்கிற தேவன் நீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், 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 ஆமேன். இப்படி பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.